சர்ச் பெல் 330. ஞானம் மிகுந்த யோசேப்பு. சகோதரர்களின் மாபெரும் ஒன்றிப்பு. இதனை தொடக்க நூல், அதாவது ஆதியாகமம் அதிகாரம் 45, 46 மற்றும் 48 வரை வாசிக்க முடியும். ஒரு சில வாசகங்களை மட்டும் நாம் தந்து கதை முழுக்க உங்களுக்கு தெரிந்துவிடும். அதற்கு முன் ஒரு சிறு உண்மை கதையை சொல்கிறேன். இது நடந்தது 1984. அப்போது அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அலுவலகம் முடிந்ததும் மதுரையில் இருந்து டவுன்ஹால் ரோட்டுக்காக அங்கே சில பொருட்கள் வாங்குவதற்காக வந்து கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் பலர் ஒருவரை சுற்றி நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தார். வேஷ்டி கட்டி வெள்ளை டிரெஸ்ஸில் இருந்தார். நானும் அந்த கூட்டத்தோடு போய் நின்று பார்த்தேன். அவர் திடீரென்று என் கையை கொடுங்கள் என்று கேட்டார். என் கையை காட்டினேன். வேகமாக அதில் ஏதோ எழுதி கையை மூடிக்கொள்ளுங்கள் என்றார். நானும் மூடிக்கொண்டேன். இப்போது இந்த கையில் நான் எழுதியிருக்கிற இந்த நாளில் நீங்கள் விமானத்தில் பயணம் பண்ணுவீர்கள், வேறொரு நாட்டுக்கு செல்வீர்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. எந்த ஒரு அர்த்தமும் எனக்கு தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் அந்த நினைவே இல்லை. வெளிநாடு போக வேண்டும் என்பது எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு தருணம். அவர் இப்போது கையை தரங்கள் என்று பார்த்தால் ஒரு தேதியை குறிப்பிட்டு அக்டோபர் 20, 1984. அதாவது கூடுதலாக இன்னொரு 3-4 மாதங்கள் உள்ள நேரம். இந்த தேதியில் விமானத்தில் பயணம் செல்வீர்கள் என்றார். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க, ஏதோ ஒரு திகிலூட்டும்படியாகத்தான் இருந்தது. அனைத்து உத்தரவுகளும் அனைத்து அனுமதிகளும் பெற்ற நான் விசாலாம் பெற்று அந்த தேதியில் விமானத்தில் செல்கிறேன். இது ஒரு சிலருக்குத்தான் இந்த அளவுக்கு இறைவனுடைய வல்லமை செயல்படும் என்று நான் அப்போதே தீர்மானித்துக் கொண்டேன். இந்த கதையில் யோசேப்பு மிகுந்த ஞானம் கொண்டவராக இருந்ததனால்தான் பல கனவுகளை பற்றி விவரிக்கும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது நாம் பார்க்கும் இந்த பகுதியிலுமே எகிப்து பார்வோன் அவன் கண்ட கனவுக்கு இவன் யோசேப்பு கொடுத்த பதில் சரியாகவே இருந்தது என்பதை நாம் உணர்கிறோம். இப்போது இந்த கதையின் சுருக்கத்தை பார்ப்போம். எகிப்துக்கு உணவு வாங்க வந்த குழப்பத்தில் இருக்கும் சகோதரர்களிடம் தான் யோசேப்பு என்று சொல்லி தன்னை அவர்கள் அடிமையாக விற்றுவிட்ட கதையையும் தன் சகோதரர்களிடம் சொல்கிறான். ஆனால் எகிப்தின் தற்போதைய கவர்னராக மாறிவிட்டதையும் சொல்கிறான். யோசேப்பு இதை தன்னுடைய அப்பாவுக்கு யாக்கோப்புக்கு தெரிவிக்கும்படியும், நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதையும் தெரிவிக்க அவர்களிடம் சொல்லி அவர்களை தன் தந்தை கானான் நாட்டில் இருப்பவரிடம் அனுப்புகிறார். இறைவன் எவ்வளவு தூரம் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். இப்போது நாம் அதிகாரம் 45
ஆரம்பித்தால் ஒரு சில இறைவசனங்கள் தான். 1ஆம் வசனம். அப்போது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு. பின்னர் யோசேப்பு தம் சகோதரர்களுக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. 3ஆம் வசனம். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. 4ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு சகோதரர்கள் பயந்து போய் இருக்கும்போது யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்துக்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். 5ஆம் வசனம். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பி அருளினார். 9ஆம் வசனம். நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே. கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள். 14ஆம் வசனம். அதிகாரம் 45, 14ஆம் வசனம். பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்ந்து கொண்டு அழுதார். பென்யமீனும் அப்படியே அவர் தோளில் சாய்ந்து கொண்டு அழுதான். 15ஆம் வசனம். பின்பு யோசேப்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார். இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினார். 20ஆம் வசனம். உங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவை எல்லாம் உங்களுக்கே உரியவை என்றார். 21ஆம் வசனம். இஸ்ரேலின் புதல்வர் அவ்வாறே செய்தனர். பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார். 22ஆம் வசனம். மேலும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாடைகளும் கொடுத்தார். பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசுகளும் 5 ஆடைகளும் கொடுத்தார். 27. ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர்கள் தந்தை யாக்கோப்பு புத்துயிர் பெற்றவராய் ஆனார். அதிகாரம் 46, 28ஆம் வசனம். இறுதியில் இஸ்ரேல், என் மகனே யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும், நான் இறக்கும் முன் சென்று அவனை காண்பேன் என்றார். 29ஆம் வசனம். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தன் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவரை தோளில் சாய்த்து கொண்டு வெகு நேரம் அழுதார். 30ஆம் வசனம். அப்போது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்போது நான் சாகத் தயார், நீ உயிரோடு தான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். கடைசியாக அதிகாரம் 48க்கு வந்துவிட்டோம். 2ஆம் வசனம். இதோ உன் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோப்பு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார். 4ஆம் வசனம். நான் உன்னை பலுகி பெருகச் செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார். பின்னர் இஸ்ரேல் அவர்களுக்கு ஆசி கூறி எல்லாரையும் வாழ்த்தினார். அதனை
46 48ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த கடவுள் என்னை எல்லா தீமையினின்று மீட்ட தூதர் இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக. மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாக பல்குவார்களாக என்று யோசேப்பு ஆசி கூறி தன் தந்தையான ஆபிரகாம் ஈசாக்கு அவர்கள் நினைவில் கொண்டு அவருக்கு கடவுள் எவ்வாறு வாழ்நாள் முழுவதும் ஆயனாய் விளங்கினாரோ அதேபோல் யாக்கோப்புக்கும் அதே கடவுள் தனக்கு இந்த ஒரு அரிய பெரிய செயலை தந்தார் என்பதற்காக இந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகளை இறைவன் பேரால் ஆசீர்வதிக்கிறார். இந்த கதை முடிவு நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை தருகிறது. கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நாம் கேட்கும் அத்தனையும் நம் தேவைகளை உணர்ந்தவராய் அனைத்தையும் செய்து முடிப்பார். நன்றி.